அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது 3 மணி கேரளா லாட்டரி, ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங் 3 வகையாக பிரித்து கொடுக்குறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா காரோனியா கம்பெனி, ட்ரா நம்பர் 529. இன்னைக்கான ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். பிறகு நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 236 912 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ள கொடுத்த ஒரு நம்பருமே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 192 கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 912 கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பரை திருப்பி போட்டிருக்காங்க. நேற்று பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண விதத்தில் படி பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று கூட அடிக்கலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 912 அப்படியே நம்பரை திருப்பி போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 1 மட்டும் தான் முன்னாடி, 9 அதுக்கப்புறம் வந்துருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் கெஸ் பண்ணுவோம். நம்மளோட கெஸ்ஸிங் ஃபேக்டே தனி, வேறு மாதிரி எடுப்போம். ஆனால் அவங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பாங்க, ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவே போயிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. நம்ம கொடுக்குற ஆலோசனையை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் உங்களுக்கான கெஸ்ஸிங் நம்பரை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பணம் இழப்பு, ஏன்னா நம்ம கொடுக்குறது ஆலோசனை, எல்லா டைமும் இது உங்களுக்கு பயன் தரோன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, வாங்க லைவ் ரிசல்ட்டில் நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி சி என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 529 புரியுதுங்களா? 529 என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், 214ன்னு பி போர்டுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 214 இங்கே பார்த்தீங்கன்னா 214, அப்போ 4 பி போர்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் 213 வரலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த அடிப்படையில் 3க்கான வாய்ப்பும் அமையலாம்ன்ற அடிப்படையில், ஏன்னா 213 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம்ன்ற அடிப்படையில் பாருங்கள். அதனால் 2 நம்பருமே நான் உங்களுக்கு சஜஷனில் கொடுத்துட்றேன். 4 அல்லது 3 அப்படின்ட்டு பி போர்டை பொறுத்தவரையிலும். சி போர்டை பொறுத்தவரையிலையும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4111 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4111 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 222 ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு 1 சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா திரும்ப ஒரே ரிசல்ட்டை தான் அடிக்கிறாங்க, கொடுத்த நம்பரே கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக 111 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அடிப்படையில் நான் என்னோடய சஜஷன் வைக்கிறேன். அந்த அடிப்படையில் 1க்கான வாய்ப்பு சி போர்டில் தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரையில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5696197 அந்த அடிப்படையில் 197 567 967 அடிப்படையில் 7க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, 3, சி போர்டில் 1 கொடுக்குறேன். இதோட நம்மளோட கெஸ்ஸிங்கை நிறுத்துகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி எனக்கு இதுவே ஸ்ட்ராங்காக படுது. என்னுடைய முயற்சியின் அடிப்படையில் இது எனக்கு ஸ்ட்ராங்காக படுது. இது எந்த அடிப்படையில் வின்னிங் சரியாக கூற முடியாது. அந்த அடிப்படையில் இது பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஆலோசனையை சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்க. உங்கள் விதத்தில், அதாவது உங்கள் கெஸ்ஸிங் அடிப்படையில் இது உங்களுக்கு சரியாக படுதான்னு பாருங்கள். அப்படி சரிப்பட்டால் பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா உங்களோட கவனத்திற்கு எண்களை தேர்வு செஞ்சுங்க. அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையிலும் 7, ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ரிசல்ட்டே கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 027 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 72 மாற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 192, இப்போது 912 கொடுத்துருக்காங்க. அப்போது என்னையை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 567 வரலாம். புரியுதுங்களா? 197 எடுக்கலாம். ஏன்னா அங்கே பாருங்கள் 197 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4111 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 222 111 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
214 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த எண்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் ப்ளஸ் 3 டிஜிட் கெஸ்ஸிங் 2 நம்பர் தான் கொடுக்குறேன். ஆல் போர்டில் 4 கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பயன்பட்டால் பயன்படுத்தி விளையாடுங்க. உங்களோட கெஸ்ஸிங்க்கு இது சரின்னு பட்டா பே பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.